ட்ரீம் டெக் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன். ட்ரீம் டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா otter.ai ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெப்சைட்டை பற்றியும் அதுக்கான ஆப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமான ஆப்புங்க இது. ஸோ இதில் நீங்கள் உள்ளே போகணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சைன்அப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை பற்றி கொஞ்சம் பார்த்துக்குவோம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒட்டர் ஆப், ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. நம்ம தமிழில் ஒற்றர்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்காக உழவு பார்க்கக்கூடிய ஒரு ஒற்றர், நமக்கான வேலையை நமக்காக மற்றவங்களுக்கு தெரியாமல் செய்கிறவங்க வந்து ஒற்றர்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த ஆப்பும் வந்து நம்மளோட வேலையை நமக்காக செய்யக்கூடியது, யாருக்கும் தெரியாமல். அதுதான் இந்த ஒற்றர். நல்ல பேர் தான் வச்சுருக்காங்க, யார் வச்சாங்கன்னு தெரியல, தமிழுக்கு அழகாக பொருத்தமாகுது இந்த பேர். சரி, ஓகே. இந்த ஆப்பில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அட்டன் பண்ணுற எல்லா மீட்டிங்ஸ், லெக்சர்ஸ், இன்டர்வியூஸ் அண்ட் வெபினார்ஸ், ஜூம் மீட்டிங்ஸ், ஆன்லைன் மீட்டிங்ஸ், எதில் வந்து இங்கிலீஷ் வந்தாலும் அதை அப்படியே டெக்ஸ்ட்டாக நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருங்க. வெபினாரில் யார் என்ன பேசுகிறாங்கிறது புரியலை, இல்லை கவனிக்க முடியல அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டியதில் இதுவே உங்களுக்கு எல்லாமே எடுத்து கொடுத்துரும். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணணும்னா சைன்அப் பண்ணணும். சைன்அப் போய் பண்ணிக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ட்ரீம் டெக் தமிழ் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்னு வரும். அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சரி, வாங்க வீடியோ கொடுப்போம். இப்போ நம்ம சைன்அப் பண்ணுவோம். சைன்அப் பண்ணிங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி கேட்கும். நீங்கள் ஜிமெயில் இருந்துச்சுன்னா அதை கொடுத்து இதில் உள்ளே போய்க்கலாம். கண்டினியூ வித் கூகுள். ஸோ நான் என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி இதில் உள்ளே போகிறேன். ஸோ இது உங்களுக்கு பெர்மிஷன் கேட்கும். இந்த ஒட்டர் ஆப் வந்து உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் அக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் கொடுங்க. அலோவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஒட்டர் ஆப்புக்குள்ளே போய்டும். ஸோ இப்போ இந்த ஒட்டருங்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெப்சைட்டுக்குள்ளே உங்கள் இமெயிலில் லாகின் பண்ணிட்டீங்க. அவங்க ஹோம் பேஜ் காட்டுது. சில மை கன்வர்சேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க எல்லா விஷயமே இதில் காட்டும். அது இன்னும் வந்து இதோட ஆப் இருக்குது. அந்த ஆப் வேணால் நீங்கள் வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதே அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இதில் ரெக்கார்ட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனி ஆடியோ கேட்குதோ இந்த மைக், இந்த நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப், மொபைல், கம்ப்யூட்டரில் இருக்கிற மைக் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சு. நான் நோட்டுக்கு பேர் கொடுக்குறேன். அது நீங்கள் ஜஸ்ட் ரெக்கார்டுன்னு கொடுத்தோன்னே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரீநேம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே பேசிக்கிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் அப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் என்ன தமிழில் தான் பேசினேன். அதுக்கு வந்து தமிழ் ப்ரொனன்சியேஷனுக்கு ஈக்குவலான இங்கிலீஷ் வேர்டு என்ன இருக்கோ அதை வச்சு அது கண்டினியூஸாக டைப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு செகண்ட் வித் செகண்ட், ஒரு 2 செகண்ட் ஸ்பீக்கர் பேசணுன்னா கூட 2 செகண்ட் பிரேக், அதுக்கப்புறம் இந்த செகண்டில் அவங்க பேசுனாங்க, இல்லை கண்டினியூஸாக பேசுனாங்கன்னா எத்தனை செகண்ட்லேருந்து எத்தனை செகண்ட் வரை கண்டினியூஸாக பேசுனாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு ரொம்ப கிளியராக அக்யூரேட்டாக அப்படியே அழகாக இங்கிலீஷில் டைப் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ நான் இங்கே இடையில பேசும்போது நான் இங்கிலீஷில் பேசினேன். ஹலோ, வெல்கம் ஆல் ஆஃப் யூ, திஸ் இஸ் ட்ரீம் டெக் தமிழ் சேனல். ஹியர் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் அபவுட் தி, அப்படி நான் பேசினதை வந்து அது அழகாக அப்படியே எடுத்துருக்கு. தொடர்ந்ததுக்கப்புறம் திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி ரெக்கார்ட் பண்ணுறதுக்காண்டி தமிழில் பேசினேன், அதையும் அது ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ரெக்கார்டுங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரெக்கார்டு அது என்ன கேட்குதோ அதை கேட்குற பிறகு அப்படியே டைப் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கும். கடைசி அந்த ஸ்டாப்ங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஃபைலை அப்படியே சேவ் பண்ணி ஆடியோ வித் டெக்ஸ்ட்டோட அப்படியே உங்களுக்காக சேவ் பண்ணி வச்சிடும். ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ சேவ் ஆகிக்கிட்டு இருக்கு, ஆயிடுச்சு. ஸோ இங்கே நான் கடைசியாக பார்த்தோம்னா அந்த இதில் நம்ம ரெக்கார்ட் பண்ண அந்த ஆப்ஷன் இதுவும் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷன். இது நீங்கள் உங்களுடைய ஆடியோ ஃபைல், வீடியோ ஃபைல் எதாக இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிங்க, இங்கிலீஷில் இருக்குன்னா அப்லோட் பண்ணிங்கன்னா அது டெக்ஸ்ட் ஃபைலை வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அதை நீங்கள் என்ன செய்யணும்னா இம்போர்ட்டுன்னு கொடுக்கணும். இம்போர்ட் கொடுக்கும்போது உங்களுக்கான ஃபைல் எங்கே இருக்குதுன்னு கேட்கும். ஃப்ரீ வெர்ஷனில் இருக்கிறனால என்னால் ஒரு நாளைக்கு ஒரு ஃபைலுக்கு மேலே அப்லோட் பண்ண முடியாது. ஏற்கனவே நான் இன்னொரு ஃபைல் நீங்கள் பண்ணுறதுனால இது பண்ணலை. ஆனால் ப்ரோ நீங்கள் பணம் கட்டிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஃபைல் வேணாலும் அப்லோட் பண்ணலாம். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ, வருஷத்துக்கு எவ்வளோன்னு அதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரீயாக நம்ம சைன்அப் பண்ணியிருக்கிறதுல எவ்வளோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 600 நிமிடங்கள், 600 மினிட்ஸ், கிட்டத்தட்ட 10 மணி நேரம். 10 மணி நேரம் நீங்கள் இதில் வந்து ஃப்ரீயாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி எவ்வளோ டைம் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறத இங்கே எனக்கு காட்டும். ஸோ நீங்கள் இது மூலமாக நீங்கள் இந்த எவ்வளோ, இது வந்து என்னென்னா ஒரு மாதம் முடிஞ்சோன்னா திரும்ப 600 நிமிடங்கள், மறுபடியும் இன்னொரு 10 மணி நேரம் உங்களுக்கு கிடைக்கும். என்னோடய ஃபைல் ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ ஃபைல் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ ஃபைலை வந்து அது டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி எனக்கு வச்சுருக்கு ரெடியாக. நான் இப்போ அதை போய் உங்களுக்கு காட்டுற ஒரு ஷார்ட் ஸ்டோரி, பி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி
அந்த இது நான் இப்போ போட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் உள்ள இங்கிலீஷ் டெக்ஸ்ட் இங்கிலீஷில் என்னென்ன அதில் வந்துச்சோ அந்த கதையை பூரா அப்படியே இங்கே எனக்கு இங்கிலீஷில் டைப் பண்ணி கொடுத்துருக்கு. வேணால் நான் கீழே அந்த ஆடியோ ப்ளே பண்ணேன்னா நான் ஆடியோ ப்ளே பண்ண எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் அப்படியே ரன் பண்ணி அழகாக காட்டும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்போட ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ நம்ம ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணோன்னா ஆடியோ வித் அந்த ஆடியோக்கான டெக்ஸ்ட் ரெண்டையுமே இது அழகாக நம்மளுக்கு மேட்ச் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கும். மேபி இதில் எரர்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் எடிட்டுங்கிற பட்டனை யூஸ் பண்ணி தேவையான எடிட்ஸ், ஏன்னா இது ப்ரொனன்சியேஷனை வச்சு தான் இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுது, டைப் பண்ணுது. அப்படிங்கிறனால நிறைய இதில் மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அந்த ஆடியோவும் கேட்டுட்டு இதை நீங்கள் தேவையான எடிட்டிங் மாற்றிட்டிங்கன்னா, சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இது பக்காவாக செட் ஆகுங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிஃபிஷியல் அசிஸ்டண்ட்டு. உங்களுக்கான வேலைகளை உங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு ஒட்டுறதை நீங்கள் எப்பயுமே கையில் வச்சுருக்கீங்க. இங்கிலீஷில் நீங்கள் யார் எங்கே எப்போ பேசினாலும் அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டா போதும். ஜஸ்ட் இதில் நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு அதை அப்படியே டெக்ஸ்ட்டாக மாற்றி கொடுத்துரும். இந்த டெக்ஸ்ட்டை தூக்கி நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் கொடுத்தீங்கன்னா அது 60% 80% வரைக்கும் கரெக்டாக மேட்ச் பண்ணி தமிழில் அவங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இந்த ஆப்பை வந்து மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுறது பார்ப்போம். ஸோ மொபைல் ஆப் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒட்டன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம என்னென்ன ரெக்கார்ட் பண்ணணுமோ, என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணணுமோ எல்லாமே இதையும் காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் இங்கே மைக் பட்டன் கீழே இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பண்ணலாம். ஸோ நான் இங்கே இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காண்டி மைக்கை யூஸ் பண்ணனால இதில் என்னால் பயன்படுத்த முடியல. இல்லைன்னா நீங்கள் எப்படி நீங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் அது யூஸ் ஆகும். சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஆல் கான்வர்சேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்னா இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் அக்கௌண்ட்டில் அது எல்லாமே, ஈவன் அது கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி இல்லை மொபைலாக இருந்தாலும் சரி, ரெண்டில் உள்ளதையுமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். வரிசையாக நமக்கு வந்து இங்கே லிஸ்ட் பண்ணி காட்டும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து நமக்கு இந்த ஒட்டர் ஆப்பில் நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸ் வச்சுருக்கீங்க, என்னென்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே இங்கே காட்டும். ஸோ இதில் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் மேலே நம்ம வீடியோ ஃபைல் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன், அந்த ஃபைலோட இதை இங்கே காட்டுது எனக்கு. நான் அதை கிளிக் பண்ணுறேன். அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சு, அந்த டெக்ஸ்ட் என்ன இருந்தது அப்படிங்கிறத இங்கே காட்டும். ஆல்ரெடி இப்போ நம்ம அப்லோட் பண்ணது வந்து ப்ராசஸ் ஆகிட்டுக்கனால காட்டுச்சு. இப்போ இது வந்து இன்னொரு ஃபைலு, நான் அதை ப்ளே பண்ணேன்னா அதில் கீழே ஆடியோவும் வரும், நேராக டெக்ஸ்ட்டு வரும். அந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் ஆடியோ ப்ளேஸ் பண்ணி கூட இதை பார்த்துக்கலாம். தப்பாக இருந்தால் நம்ம எப்படி நம்ம வெப்சைட்டில் எடிட் பண்ணமோ அதே மாதிரி இங்கே ஆப்லையும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஏதாவது ஃபைலை அப்லோட் பண்ண வச்சிங்கன்னா அந்த மேலே இருக்க இந்த அப்லோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோடனே உங்களோட ஃபைல் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டச் பண்ணிங்கன்னா எங்கே அந்த ஃபைல் இருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கும். இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன், எனக்கு என்ன ஃபைல்னு கேட்குது. ஸோ இதில் எனக்கு வந்து டெமோ வெர்ஷன்னால எனக்கு வந்து இங்கே ஒரே ஒரு ஃபைல் மட்டும்தான் நான் நாளைக்கு பண்ண முடியும். அதை இம்போர்ட்ஸ் லெஃப்ட்டுன்னு காட்டுது. ஸோ நான் ஒரு ஃபைலை நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஸோ உங்கள் மொபைல்லேருந்து ஆல்ரெடி நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ வீடியோ எந்த ஃபைலாக இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு வீடியோ ஃபைல் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து அது ரெடி ஆனோடனே இந்த லிஸ்ட்டில் வந்து எனக்கு ஆட் ஆயிரும். இதில் வந்து நான் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ தேங்க்யூ. இந்த நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது ட்ரீம் டெக் தமிழ்.